பேட் அண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமெண்ட் பண்ற இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அதுதான் நானும் செஞ்சேன். எப்பவுமே என் வீடியோல பாசிட்டிவான கமெண்ட் தான் வரணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா ஒரு வீடியோ போட்டா அதுல என்ன தப்பு இருக்குன்னு வேற ஒருத்தவங்க அவங்க கருத்தை கமெண்ட் பண்ணாதான் தெரியும். அது நெகட்டிவா கூட இருக்கலாம். ஒரு கிரியேட்டரா நான் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பதான் என்னால வளர முடியும். ஆனா சொல்ற முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அசிங்கமாவா கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த அசிங்கமா கமெண்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா, ஒரு பொண்ணு இவ்வளவு அசிங்கமா திட்டா திரும்ப திட்ட மாட்டா, அவ திரும்ப ஏதாச்சும் பேசினா அவங்க வீட்டுல இருக்கவங்கள பத்தி அசிங்கமா பேசி அடக்கிடலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்க ஆளை என்ன பண்ணலாம்? வலது கை உடைக்க வேண்டும், அதை அறுத்து தள்ளணும், வெட்டி விட்டுறணும். பொண்ணுங்களுக்கு அசிங்கமா பேச தெரியாது, அசிங்கமா பேசினா பயந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. பேச தெரியாதுன்னு இல்ல, பேசக்கூடாதுன்னு இருக்கும். சோ இதனால் நான் கூற வருவது, ஹேட்ரேட் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு வீடியோ பிடிக்கலனா அதுல உண்மையாவே என்ன பிடிக்கலன்றத ஜென்யூனா கமெண்ட் பண்ணுங்க. அது உண்மையாவே தப்பா இருந்தா அந்த கிரியேட்டர் அதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல மாத்திப்பாங்க.